அடுத்து 24 மணி நேரமும் விஜய் எப்படி முடக்கலாம்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். எப்படி 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள முடங்கியே இருக்கிறவங்களுக்கு எதுக்கு முடக்கணும்? 24 மணி நேரமும் கடைசி போன வாரத்துல பாண்டிச்சேரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா விஜய் என்ன சமூக பணி செஞ்சு கிழிச்சாரு? சரி, இந்த ஈரோடு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா மலேசியாவுக்கு போவீங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன சமூக பணி கிழிக்க போறீங்க? சரி, இந்த பாண்டிச்சேரிக்கு முன்னாடி போன வாரம் வரைக்கும் நீங்க 24 மணி நேரம் என்ன கிழிச்சிங்க? உங்களை என்ன முடக்கினாங்க? வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்க போறீங்க. எல்லா தலைவர்களையுமே, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையுமே அவங்க ஒரு நாள்ல என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். அவங்களோட ட்விட்டர் பேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா ட்விட்டர் பேஜில் கூட ஆக்டிவா இல்லாத ஒரு தலைவர்னா இந்த ஆச்சரியக்குறி தான். சரி, பொதுச் செயலாளர், இவரோட பொதுச் செயலாளர் புஷி, அப்படி ஒரு பிறவி நான் பார்த்ததே இல்லை. இவர் போடுற ட்வீட்டை ரீட்வீட் பண்ணுவார், அவ்வளோதாங்க. சமூக பிரச்சனைனா என்ன, சமூகம்னா என்ன, எதுவுமே தெரியாத ஒரு ஆச்சரியக்குறி. அப்ப அடுத்து வருவோம். கடைசியா தீய சக்தி அப்படின்னு முத்தி போயிருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல, முத்திருச்சு. சரியா, நீ அப்ப பாஜகவே எதிர்த்துற நாங்க ஏன் உன்னை கலாய்க்க போறோம்? நீ சரியான அரசியல் பண்ற, நாங்க வித்துட்டு போயிருவோம்ல. இன்னைக்கு பெரும் ஆபத்தே பாஜக தானே. இன்னைக்கு அதிமுகவை முதுகுல ஏறி ஆட்சியை பிடிக்கும். நீ எதிர்க்கிறீங்க, திமுகவை எதிர்க்கிறீங்க, ரைட்டு. திமுக எதிர்க்கிறீங்கன்னா அந்த ஓட்டர்ல நான் விஜய்க்கா வரும்? வராது, அதிமுகவுக்கு போகும். அதிமுகவுக்கு போற ஓட்டு அதிமுகவுக்கு இல்ல, பாஜகவுக்கு. அப்ப பாஜக நேரடியா ஆட்சி வழிவகை செய்யறதுக்கு விஜய் உதவி செய்து கொண்டிருக்கிறார்.